தரலாம். அன்பை எங்களுள் விதைந்து அன்பினால் எங்களை காந்தரலாம். அருளானந்தரே புனித அருளானந்தரே அருளானந்தரே புனித அருளானந்தரே. மறவ நாட்டின் மங்கள தீபம் எங்கள் காவலரே புனித அருளானந்தரே. மறவ நாட்டின் மங்கள தீபம் எங்கள் காவலரே புனித அருளானந்தரே. இயேசுவே உலகின் ஒளி, நீராவரின் வழி. இயேசுவே உலகின் ஒளி, நீராவரின் வழி. நாங்கள் உமது வழி, அன்பே எமது மொழி. நாங்கள் உமது வழி, அன்பே எமது மொழி. மறவ நாட்டின் மங்கள தீபம் எங்கள் காவலரே புனித அருளானந்தரே. இன்றைய நாள் திருப்பலின் கருத்தாக நடைபெற இருக்கின்ற நிச்சய நிகழ்வுகள் எஸ் ஆலன் காட்வின், ஜி பிரிசில்லா பிரியங்கா நல்லபடியாக அமைந்திட இரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தருள உருக்கமாய் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரலானந்தருடைய நவநாள் திருப்பலியில் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போமாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளுடைய தூதர்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இம்மறை நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் பல தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க செம்மன் தூயருளானந்தரின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் தெய்வீக வருந்துரையினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு தேவையான அருளை பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார். அரசர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 1:6-14. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்து கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரையில் மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலிசா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகானே என்று கதறினார். அதற்கு மேல் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்து கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர் எலிசாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய
எலிசா கரையிലേക്ക് சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரே நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி. ஆண்டவரே நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சியை நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளம்பும் பூசலினின்றும் அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்துக்குள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி. ஆண்டவரை நம்புவோருக்கு உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்தவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 உயிருள்ள வார்த்தைகள் 1 தொடங்கி 6 மேலும் 16 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் செயல்களை செய்யாதீர்கள். அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும்
உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றுரைக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் எவ்வாறு எலியா ஆண்டவர் பக்கம் எடுத்து செல்லப்பட்டார் என்ற ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். ஏனென்றால் இறைவன் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒவ்வொரு இறைவாக்கினர்களையும் பல வகைகளில் அவர் திடப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். எலியா தன் வாழ்நாளெல்லாம் அவர் சொல்லுகின்றார், என்னோடு இருந்தவங்க எனக்கூடவே இருந்து குழியை பறித்து என்னை அந்த குழியில் விழுவதற்கு என்னை அமிழ்த்தி என்னை கொள்வதற்காய் காத்து கொண்டிருக்கின்றவர்களாய் இருக்கிறார்கள். என்னை பற்றி எல்லாம் தெரிந்தவர்கள் என்னை அந்த அளவுக்கு தள்ளிவிடுகின்ற ஒரு தனிமையான நிலைக்கு என்னை விட்டுவிட்டீரே ஆண்டவரே என்று கதறுகின்ற சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்க, எலியா இறைவாக்கினர் கடவுள் தன்னை அந்த அற்புதமான இடத்திலிருந்து அப்படியே பல படை சூழ தன்னை ஆண்டவர் பால் எடுத்து செல்வதை அடுத்தவர்கள் பார்க்க இறைவன் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் இணைக்கின்ற இணை பாலங்களாக நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே எவ்வாறு என்னுடைய தர்ம செயல்கள், என்னுடைய ஜெப காரியங்கள், என்னுடைய நோன்பின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்ற இயேசு வழக்கை செய்வதை இடக்கை அறியாதபடி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் வலக்கையுக்கும் இடக்கையுக்கும் தூரம் அதிகமில்லை. ஆனால் வலக்கையிலிருந்து இடக்கைக்கு மாறுவதற்குள் உன்னுடைய மனம் மாறி நீ செய்ய வேண்டிய நன்மையான காரியம் செய்ய தடைப்பட்டு விடுமோ என்ற ஒரு நிலைப்பாடு சொல்லுகின்ற இன்றைய நற்செய்தியிலே தனிப்பட்ட வாழ்வில் தனி ஜெபம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். நாம் பொது வழிபாட்டில் ஒன்றிணைகின்றோம், பொதுவாக ஒன்றிணைந்து இறைவனை போற்றி புகழுகின்றோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் ஆண்டவரோடு உரையாடுகிறேனா, ஆண்டவரோடு நான் இணைந்து வாழ்வதற்கான நேரத்தை நான் எந்த அளவுக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இறை வார்த்தையை தனிப்பட்ட முறையில் நாம் சிந்திக்கவும் அதை வாசிக்கவும் அதை முழுமையாய் யோசிப்பதற்கான தன்மை நம்மிடம் இருக்கிறதா என்று சொல்லுகின்ற வேளையிலே 21 நிமிடம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் ஆண்டவருடைய திரு இல்லத்தில், அதாவது உங்களுடைய உள்ளத்தில் தனிப்பட்ட நிலையில் ஆண்டவரோடு உரையாடுகின்ற இறை பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற பொழுது அது பழக்கமாக அல்ல, மாறாக அது உங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைகின்ற ஒரு உருவாக மாறுவதற்கு தனிப்பட்ட ஜெபம் மையமாக இருக்கிறது.
செம்மன் தூய அருளானந்தருடைய நவநாள் இருக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய வாழ்க்கை நிலையை நாம் பலமுறை வாசித்திருக்கின்றோம். வாசித்ததனுடைய மையம் எதுவாக இருக்கிறது? ஏன் இயேசுவென்பால் அவர் இந்த அளவுக்கு ஈர்ப்பு கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, அவருடைய சிறு பருவத்திலிருந்தே அந்த ஒரு வாஞ்சை அவரிடம் எழுப்புவதற்காக அவருடைய தாய் அவரை வழிநடத்தினார். நாம் நம்முடைய தாயாம் திருச்சபை நம்மை வழிநடத்துகின்ற வேளையிலே நம்முடைய நோன்பாக இருக்கட்டும், நம்முடைய ஜெபங்களாக இருக்கட்டும், நம்முடைய தர்மமான காரியங்களாக இருக்கட்டும், எதை நாம் விரைவில் செய்வதற்கான நேரத்தை ஒதுக்குகிறோம். நாம் அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு என்று தள்ளி வைக்கின்ற சூழ்நிலைகள் பல நேரங்களில் நேற்று இன்று நாளை என்ற நிகழ்வில் அல்ல, இப்பொழுது நான் எதை ஆண்டவருக்காய் செய்ய தயாராக இருக்கிறேன். முதல் முறை தான் இந்தியாவுக்கு வந்த பின்பு அவர் மீண்டும் அவருடைய தாய் நாட்டுக்கு செல்ல நிர்பந்திக்கப்பட்ட பின்பும் நான் இந்திய தேசம் வர வேண்டும், தமிழகம் வர வேண்டும் என்று அவளோடு இருந்த செம்மன் தூய அருளானந்தருடைய ஆவலை போன்று என்னுடைய உள்ளம் பற்றி எறியவில்லையா என்ற ஒரு நிலையில் நான் என்னுடைய குடும்பத்தை ஒரு ஆலயமாக, நான் என்னுடைய இல்லத்தை ஒரு ஆலயத்தினுடைய கருவறையாக நான் மாற்றுவதற்கு என்னுடைய ஜெபம் எவ்வாறு மையமாக இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் குடும்பம்தான் மையமாக இருக்கிறது. கொல்கத்தா மாநகரத்தின் அன்னை தெரசால் சொல்லுவார்கள், சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் த ஹோம். அனைத்தும் நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் மலர்கிறது, உருவாகிறது. அதை நாம் விசுவாசத்தின் கிரேடில் என்று அழைக்கின்ற நம்முடைய இல்லங்கள் அந்த அளவுக்கு வளர்வதற்கு நாம் ஜெபத்தில், தனி ஜெபத்தில் நிலைத்திருந்து அதனுடைய தொடர்ச்சியாக நோன்பும் தவ முயற்சிகளையும் நாம் வளர்கிற பொழுது, எவ்வாறு எலியா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் தன்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருந்த தருணத்தில் அவர் ஆண்டவரால் படைக்கலனோடு எடுத்து செல்லுகின்ற நிலை உயர்ந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நம்மை உயர்த்த காத்து கொண்டிருக்கின்றார். அந்த உயர்வில் நாம் இப்பொழுதே இந்த ஒரு தனிச்சபத்தில் அந்த இறை நிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன். தந்திட்ட பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் நினைவாய். தந்திட்ட பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் நினைவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வலியோர் பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வலியோர் பலரிறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமில்லா நிலையிறைவா. தந்திட்ட பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயிட்டிடுவாய். உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மனப்பொருள்
மனத்துயர் நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயிட்டிடுவார். அன்பு தோழவின் நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய வழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்திட வேண்டும் என்று செபிக்கின்றோம். உடன் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடராக வென்றெடுத்த செம்மன் தூய அருளானந்தரை போல நாங்களும் உமது அருளால் பற்றிய செய்யப்பட உம்முடைய பாதம் வந்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான செம்மன் தூய அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டியிருக்கிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிக்க விண்ணவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது ஆட்சியை ஒரே குரலாய் பாடி முழங்கி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சிவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூயாவே பொழிந்து இக்காணிக்கைகளையும் இங்கே குழுமி இருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைந்து அவரை பெற்று தம் சிடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திருரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூயாவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமகம் பரவியிருக்கின்ற உமது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்தல்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்திரலும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல் புரியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயனமாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன், தூய அருளானந்தர், தூய மார்கேட் மரியா அலக்காக், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ் பங்குளும் தகுதி பெற்று திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கல்லக்கம் நலமாக இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பனாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு விழுந்தவரே, எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடு பொற்பாதம் குழுமி இருக்கிற தாய் திருச்செவின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பார்களாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவிடலும் திருரத்தமும் எங்களை நீதி திருப்புக்கும் திறனைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பளித்து நலமளிக்கும் மறுமருந்து ஆகிடு அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் களைந்தெறிந்து நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கின்ற தேவன். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவர் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பரே விரைவில் வா, உம்மடியே விரைவில் வா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா. என் அடியிலே தேற்றவா. அன்பனே விரைந்து வா, பாவ சுமையால் பதறுகின்றோன், பாதை அறியாது வருந்துகின்றேன். பாவ சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாது வருந்துகின்றேன். பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவாம். அன்பனே விரைவில் வா, அமைதி வாழ்வை தேடுகின்றேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகின்றேன். அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பரே விரைந்து வா, உம்மடியிலே தேற்றவா. அன்பனே விரைந்து வா, பாவ சுமையால் பதறுகின்றேன். பாதை அறியாத வருந்துகின்றேன். பாவ சுமையால் பதறுகின்றேன். பாதை அறியாத வருந்துகின்றேன். பாதை காட்டும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகின்றேன். அன்பனே விரைவில் வா, உம்மடியிலே
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தர் ஜெபம். தமிழ்நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடையறாத செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றி எரியச் செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரப நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜபதபங்களையும் வீர தியாகங்களையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து இறைஞ்சுகின்றோம். செம்மன் தூயருளானந்தரின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகிலும் மீது கொண்ட உண்மையான தூய அன்பினால் வளமை பெறவும் விண்ணகம் ஆட்சியை என்றும் அடைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அருளானந்தர் பாடல். சுடர்விடும் திருமறை தீபமே சுந்தரனே மறை சாட்சியே புகழுகின்றோம் போற்றுகின்றோம் அருள் ஆனந்த புகழுகின்றோம் போற்றுகின்றோம் அருள் ஆனந்தம். போற்றுக்கள் நாட்டில் பிறந்தவரே அரண்மனை சூழலில் வளர்ந்தவரே மறைப்பணியார்வம் நிறைந்ததனால் எங்களின் தாயகம் வந்தவரே இயேசு சபை குருவாகி பணி புரிந்தாய் காவி உடை அணிந்தேனே தமிழ் தூரமியானாய் சுடர்விடம் திருமறை தீபமே சுந்தரனே மறை சாட்சியே புகழுகின்றோம் போற்றுகின்றோம் அருள் ஆனந்த புகழுகின்றோம் போற்றுகின்றோம் அருள் ஆனந்தம். இயேசுவின் திரு இருதயமே மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.